ஹலோ மக்களே, பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். தீபாவளினாலே அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அது நம்ம ஊரில் கொண்டாடுற ஒரு பெரிய திருவிழாவும் கூட. இந்த திருவிழாவுக்கு எல்லாரும், அதுவும் எனது தீபாவளி கொண்டாடுற மக்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தோடு கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக எனது முடிஞ்ச வரையில் எனது வரவும் செய்வாங்க தீபாவளிக்காக. இந்த தீபாவளி பல பேருக்கு பொறுப்பான சிறப்பான தீபாவளியாகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இங்கே தலை தீபாவளி கூட இருக்கலாம். தலை தீபாவளி இருக்கிற மக்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், உங்கள் அம்மா அப்பாக்காக. என்னென்னா, தலை தீபாவளிலாம் நிறைய பேருக்கு இது தலை தீபாவளிலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பொண்ணுங்க வீட்டில் வந்து எனது சீதனம் செய்ய சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உங்கள் குடும்பத்தோட பொருளாதார நிலை, உங்கள் குடும்பத்தோட பொருளாதார நிலை எப்படி இருக்கோ அதை பாருங்கள். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சீதனத்தை கேட்டு வாங்கிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல், நல்லா இருப்பீங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப தொந்தரப்படுத்தாதீங்க. என்னடா நீ தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் இது மாதிரி நடக்கிற விஷயம் நிறையவே இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் கண்டு பார்க்குறேன். குடும்பத்தோட நிலைகளை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வயசாகிட்டு இனிமேல் அவங்க என்ன செய்ய முடியும்? அரை வேலை கஞ்சிக்கு அவங்க உழைக்கிறது கஷ்டமாக இருக்கிற பாட்டில் சீதனம் செய்யறதுக்கு பணம் கிடையாது. ஸோ கடன் வாங்கி தான் செஞ்சாலும் உங்களுக்கு சேர்ந்தா கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், செய்யுங்க, தப்பு கிடையாது. வாங்குங்க, தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே வாங்காமல் யார்ட்டையும் வாங்க போகிறதும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் அத்தியாவசியத்துக்கு கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அனாவசியமாக அவங்க மேலே எனது சுமைகளை ஏற்றாதீங்க. ஏன்னா அவங்க நிறைய சுமைகளை பார்த்துட்டாங்க, அவங்களால இனிமேல் முடியாது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா சீதனம் வாங்க தவறே கிடையாது. நான் வாங்குறத ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லி வாங்க. ஒருவேளை உங்கள் மாமியார் வீட்டில் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சொல்லி புரிய வைங்க. 2 இடங்களுமே கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டுட்டு போக பாருங்கள். மோஸ்ட்லி மன்னிக்கணும் தவறுலாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா. எனக்கு தோணுச்சு, ஏன்னா நான் என் குடும்பங்களில் பார்க்குறேன். இந்த நிறைய பிரச்சனை இருக்குது. தீபாவளின்னு வந்துட்டா சந்தோஷம் இருக்கோ இல்லையா, சங்கடத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு மோசமான நிலைமையை நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மன்னிக்கணும். அதே மாதிரி இந்த தீபாவளி வந்து ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் எல்லாருமே. அதுதான் சேவிங்ஸ் சொல்லுவாங்க, சேமிப்பு. நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேமித்தா நம்ம சேமாக இருக்கலாம். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த சேமிப்பை பயன்படுத்தி நம்ம கடன் வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். ஏன்னா சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை இந்த சொசைட்டியாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே நம்ம கடன் வாங்குறது தான் எதிர்பார்க்குறத தவிர்த்து நம்ம கடனெல்லாம் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கறது கிடையாது மோஸ்ட்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த கடன் வாங்கினா மட்டும்தான் அந்த நாள் தள்ள முடியும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடன் வாங்காமல் கொண்டு போகணும் அப்படின்னா சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் சேமிக்க கற்றுக்கோங்க. ஒருவேளை சேமித்து வச்சுருந்தீங்க அது ரொம்பவே பிரமாதம். ஆனால் சேமித்து வைங்க. உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் சேமிப்பு வாங்க தவறே கிடையாது. நான் சேமிக்கிறத விட்டுட்டு கடன் வாங்கி இந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் குத்துக்காக வாங்கலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாலும் நான் கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் குத்துக்காக வாங்கிட்டு நிறைய பேர் வாழ்க்கை தொலைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நாள் கலகலப்பாக இருக்கும், அடுத்த நாள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சத்தம் போட்டு கிடப்பான், காசு தரியா இல்லையாண்டு. ஸோ இது நமக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி மனம் போகிற போக்கில் போனீங்கன்னா நாளைக்கு ஐயா சாரி மன்னிச்சிருங்க, இன்னைக்கு கட்டியிருந்தேன் நாளைக்கு கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட தப்பு இல்லை. அதான் கொஞ்சம் சிறு சேமிப்பு ஆரம்பிங்க. கொஞ்சமாக சேர்த்து வைங்க. அது எப்படி சேர்க்கணுங்கிறது அது உங்கள் ஐடியாலஜி, உங்கள் வருமானங்களை பொறுத்து செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ₹1 கூட நீங்கள் சேர்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா